ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாள் நீ கஷ்டப்படணும்னு உன் தலைவிதிப்படி நிறைய கஷ்டப்பட்டுட்ட. நீயும் எத்தனையோ நாள் எவ்வளவோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்தாலும் எதுவுமே உனக்கு நிறைவேற முடியாத அளவுக்கு உன் கர்ம வினைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து பாடா படுத்திருச்சு. அதனாலதான் இப்போது இந்த நல்ல நாளின் இரவோடு இரவாகவே உன் கர்மாக்களையும் கஷ்டகாலங்களையும் முடிச்சு வச்சுட்டு நாளை விடியலில் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உனக்கு நல்லது நடக்கணும்ன்ற பிராப்தம் இருப்பதால் தான் இப்போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாவற்றையும் வெற்றியாக நான் முடிச்சு தரப்போறேன். எந்த நேரத்துல என்னென்ன நடக்கும்னு இங்கு யாராலும் யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலகமே மிகப்பெரிய மர்மமாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. உன் மனசுல நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் கொடுத்த இந்த வராகி அம்மா எல்லாவற்றையும் நல்லபடியாக இப்போது நடத்தி தர தயாராக தான் உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்லமே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனசும் புரியாத புதிராகத்தானே இருக்குது. நீ ஒருத்தவங்களை பத்தி நல்லவங்க நினைச்சா அவங்க கெட்டவங்களா இருக்காங்க. கெட்டவன் நினைச்சவன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளவனாகவும் அவ்வப்போது நடந்துக்கிறான். மொத்தத்துல இந்த உலகத்தில் யாரும் எப்போதுமே நீ எதிர்பார்ப்பது போல இருக்க மாட்டார்கள் என்பதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நீ நல்லவனா வாழணும்னு நினைச்சினா அது முடியாத காரியம். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்காக நிறைய நடிச்சினா சுலபமா இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சு நீ நல்லவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு இப்போ உண்மை எது பொய் எதுனே தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக நடிப்பவர்களையே உண்மை என நம்பக்கூடிய அளவுக்கு போலியானதாகவும் பொய்யானதாகவும் ஆடம்பரமானதாகவும் அழகானதாகவும் தானே வெளியே தெரிகிறது. நீ எப்பவுமே ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு மனிதருக்காகவோ காத்திருக்கும் போது கடிகாரம் ரொம்ப மெதுவா நகரும். இதுவே ஒரு இடத்துக்கு வெளியே போகணும் ஒரு வேலையை செய்யணும்னு அவசரமா செய்யும் போது அப்பதான் கடிகாரம் வேக வேகமா நகரும். இதுவே நீ சோகமா இருக்கும் போதும் கவலையில இருக்கும் போதும் கடிகாரம் உள்ள நகரவே நகராது. ஆனா உண்மை அது கிடையாது என் செல்லமே. நீ பொறுமையா இருந்தாலும் அல்லது வேகமா இருந்தாலும் சுறுசுறுப்பா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் கடிகாரம் ஒரே மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உன் மனசுதான் மாறிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடந்தாலும் அவன் அதை பார்க்கிற விதமும் யோசிக்கிற விதமும் தான் அவனுக்கு அது நல்லதாகவும் கெட்டதாகவும் காட்டுது. எப்பவுமே உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்தையும் தப்பானது கெட்டது நினைக்காத. ஏன்னா உன் வராகி தாய் உன் கூட இருக்கும்போது கெட்டது எதையாவது உன் கைகள்ல கொடுப்பனான்னு யோசி. நீ எப்போதும் ஏமாளியா இருக்கணும் தோத்து போன கோமாளியா இருக்கணும்னு நான் நினைப்பது கிடையாது. நீ யாரிடமும் ஏமாந்து போகாம எல்லாத்தையும் சரியா செஞ்சு ஜெயிக்கக்கூடிய வெற்றிகரமான பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன் செல்லமே. வாழ்க்கை உனக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கத்து கொடுக்கும். பணம் இல்லாத வாழ்க்கையும் மறக்கவே முடியாத துன்பத்தையும் பல சோதனைகளையும் வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் நீதான் எல்லாத்தையும் கடந்து சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. நேர்மையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தப்பா நடக்குது தவறா நடக்குது எல்லாருமே தப்பானவங்களா இருந்தாலும் அதுக்காக நீ கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ பயம் கொள்வதோ வேண்டாம். சில பேரை மறக்கிறதும் சில பேரை மன்னிக்கிறதுக்கும் தயாராரு. சில பேரை வேணாம்னு வெறுத்து ஒதுக்கிட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு போகவும் நீ தயாராக இருந்துவிடு என் செல்லமே. எப்போதுமே நான் சொல்லக்கூடிய சில மனிதர்களிடம் பேசாதே பழகாதே. காரியவாதியிடம் பழகுனா அவன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு உன்னை கலட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு ஆபத்தானது. அதே போல சந்தர்ப்பவாதியிடம் பழகும் போது சரியான நேரத்துல உன்னை ஆபத்துல மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. துரோகியிடம் பழகுவதும் உனக்கு ஆபத்தான விஷயம்தான். அதனால எப்போதுமே இப்படி காரியவாதியிடமும் சந்தர்ப்பவாதியிடமும் துரோகியிடமும் பழகாம அவங்கள விட்டு ஒதுங்கி உனக்கான வாழ்க்கையை வாழ தயாராகு. 1000 பேரை 1000 விதமா என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை நீதானே சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னை போல எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள பிள்ளையாக நீரு. இந்த உலகத்துல உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா
உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கண்ட மனிதர்களையும் பத்தி யோசிச்சு காலத்தை வீணாக்காதே. நீ தேவையில்லை நினைக்கிறவங்களையும் உன்னை விட்டு விலகி போனவங்களையும் யோசிச்சு நீ நேரத்தை வீணடிக்காதே என் செல்லமே. அதே போல நீ யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. உனக்கு என்ன தோணுதோ அப்படி நல்லபடியா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் பார்த்து நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கோபத்தை தூண்டி உன்னை வேகணும்னே சண்டை போட வச்சு கோபப்பட வச்சு உன்னையே திட்ட வச்சு கடைசியில உன்னையே கெட்டவனாக்கும் உறவுகளுக்கு மத்தியில முடிஞ்ச அளவுக்கு நீ மௌனமா அமைதியா போவதுதான் உனக்கு நல்லது. சில பேரு உன்கிட்ட நேருக்கு நேரா பேசினா பதில் சொல்ல முடியாதுன்ற பயத்தினால உனக்கு பின்னால உன்னை பத்தி புரளிகளை பேசி கொண்டிருப்பார்கள். அப்படி உன் முன்னால பேச தைரியம் இல்லாதவங்க உனக்கு பின்னால பேசும்போது நீ அதை கண்டுகொள்ள வேண்டாம் என் செல்லமே. அடிமைத்தனத்துக்கு பழகிட்டீனா உன் பலத்தை நீ மறந்து விடுவாய். அதனால உன் பலகீனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடிமைத்தனத்தை மறந்துட்டு பலமுள்ள துணிவுள்ள பிள்ளையாக வாழ கத்துக்கோ. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்தினாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. கண்டிப்பா நீ செஞ்ச புண்ணியம் எல்லாம் எல்லா விதியிலிருந்தும் உன்னை காப்பாத்தும், சதியிலிருந்தும் உன்னை காப்பாத்தும். உன்னை மதிக்காதவர்களிடம் நீ ஒருபோதும் பணிவோடு இருந்து விடாதே. யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட பணிவா அன்போட அனுசரணையோட நடந்துக்கலாம். உன்னை மதிக்காதவங்க கிட்ட போய் நீ மறுபடியும் மறுபடியும் பணிஞ்சு பொறுமையா பேசினா அவங்க உன்னை அடிமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லைன்னு அவர்களை விட்டு தூரமாக விலகிப்போ. நீ எதிர்த்து நிக்காத வரைக்கும் இந்த உலகம் உன்னை வீழ்த்தியவரை பற்றி மட்டும்தான் பெருமையா பேசும். ஒரே ஒரு முறை நீ எல்லாரையும் எதிர்த்து நின்று பார்த்தீனா இந்த உலகத்துக்கு நீ யாரு, உன்னுடைய திறமை, அருமை, பெருமை என்னங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுமே செல்லமே. நீ பெரிய பிள்ளை என்பதற்காக எப்போதுமே எல்லா விஷயங்களையும் பெரியவன் மட்டும் நினைச்சுக்காத. பெரியவர்கள் சிறியவர்கள் ஆவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய செயலும் உன்னுடைய சிந்தனையும் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீ பெரிய ஆளாக மதிக்கப்படுவாய். காலம் எப்போது எப்படி வேணும்னாலும் மாறும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையில உச்சபட்ச சந்தோஷத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன். அதே போல ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப ஆடம்பரத்தோட வசதியா இருக்கிறவங்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உச்சபட்ச கஷ்டத்தையும் வறுமையையும் கஷ்டமான சூழ்நிலையும் கொடுப்பேன். அவங்கவங்க அந்த சூழ்நிலையை எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான் அவங்க வாழ்க்கை மாறும். நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கை சிறந்து நீ சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்லமே. இந்த உலகம் எப்போதுமே உண்மையானவர்களை கண்டு கொள்ளாது, பொய்யானவங்களை தான் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா பொய்யான மனிதர்கள் தானே உலகமாக உத்தமர்கள் போலவும் நல்லவர்கள் போலவும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னதான் உண்மையா இருந்தாலும் இந்த உலகம் உன்னை கண்டுக்காம போச்சுன்னா நீ அதை நினைச்சு கலங்கவே வேண்டாம். யாருமே திடீர்னு அமைதியாகிறது கிடையாது. நீ பொய்யா அமைதியா இருக்க, பொறுமையா இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லவே. நிறைய பேசி சண்டை போட்டு புரிய வைக்க முயற்சி செஞ்சு எதுவுமே வேலைக்கு ஆகாது, எதையுமே நம்மால சரி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இப்போது நீ அமைதியாக மௌனமாக எல்லா விஷயங்களும் இருக்கிறன்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். உனக்கான சரியான நேரம் இப்போது வந்துருச்சு. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நாளைக்கே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன். காலம் மாறப்போது உன் வாழ்க்கையும் மாறப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா சிறப்பா அமைச்சு கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ அடுத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது அதை நீ நம்புற அளவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்துட்டீனா கவலை இல்லதான். ஆனா நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியானவர்களான ஒரு முறை யோசிக்கப்பாரு என் செல்லமே. எல்லாரையும் நீ சுலபமாக நம்பும் அளவுக்கு எல்லாரும் நிஜமாவே நல்லவர்களாக இருப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. அதனால எப்போதுமே யாரையும் நம்புவதற்கு முன்பாக உன் நம்பிக்கைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு சரியா வருவாங்கன்றதை யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. நீ நினைக்கிறது போல
உன் வாழ்க்கை அமையலையே நினைச்சு கவலைப்படாம எந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதோ அதுதான் நீ நினைச்ச வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மூலமா நீ நினைச்சதையெல்லாம் நடத்திக்கலாம், நீ நினைச்சது போல வாழலாம்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு வாழ தயாராகு. உண்மையா நேர்மையா ஒழுக்கமா வாழணும்னு நினைச்ச உன் வாழ்க்கையில இப்போது துன்பம் அதிகமாக இருக்குதே நினைச்சு வருத்தப்படாதே என் செல்லமே. உண்மையாக இருப்பவர்களை வாழ்க்கை அதிகமாக சோதிக்கும். ஆனா பொய்யாக இருப்பவர்களை வாழ்க்கையும் சோதிக்கிறது இல்ல, மனிதர்களும் சோதிக்கிறது இல்ல. ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா பொய்யான மனிதர்களுக்கு கண்டிப்பா சோதனைகளை கொடுத்து அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனையை கொடுப்பேன். ஆனா உண்மையா வாழ்ந்து சோதனையை மட்டுமே அனுபவிச்சு கஷ்டப்பட மனிதர்களை நான் கை கொடுத்து காப்பாத்துவேன் செல்லமே. ஒரு சிலருக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க உதவியை மறக்காம விசுவாசமா இருக்காங்க. ஆனா சிலர் அந்த உதவியை மறந்து உதவி செய்வதற்கே மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதுமே ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும்னு உறுதியா நம்பு. சில பேரு தோத்தவங்களை பார்த்து இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு ஏளனமா பேசுறாங்க இல்லையா, அவங்க கண்ணு முன்பாகவே அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகம் எப்பவுமே ஏமாளிகளையும் நல்லவர்களையும் பார்த்து அழிக்கிறதுக்கும் அவர்களை எப்படி கீழே சறுக்கலான்றதுக்கும் தான் திட்டம் போடும். நீ எப்போதுமே கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் என் செல்லமே. உன்னை யாரு கஷ்டப்படுத்தினாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல யார் உன்னை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை நல்லபடியா வாழ வச்சு நிம்மதியை தருவதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நான் உனக்கு துணையா இருக்கேன்ற அந்த நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நாளைக்கே மிகப்பெரிய மாற்றத்தை உன்னால பார்க்க முடியும். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன் வசமாக ஆக்கி காட்டுவேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு என் செல்லமே. என்னை மீறி எதுவும் நடக்காதுன்றதை நீ தீர்க்கமாக நம்பு. உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்த இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் பிரார்த்தனைகளால் மனம் குளிர்ந்து போயிருக்கும் இந்த வராகியம்மா என்னை நம்பி வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போகவோ தோத்து போகவோ விடமாட்டேன். கண்டிப்பா நாளைக்கே உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிறைவேறி நீ சந்தோஷமா வாழ போற. நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்திருக்கிறாய் என்பதை எல்லாருக்கும் உணர்த்தும் விதமாக நல்லதை நான் செஞ்சு தர போறேன் என் செல்லமே. உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை கஷ்டப்படுத்தின எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே உன் வாழ்வில் இரட்டிப்பான பலனை கொடுக்க போகுது. நீ எப்போது மனசுல சந்தோஷத்தோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் போது உன் வாழ்க்கையில எல்லா பலன்களும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைவாய். உன் மனசுக்குள்ள இருந்து நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுப்பேன். நீ நினைச்சது நல்லதாக இருக்கும் போது உன் வாழ்வில் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். கலங்காதே என் செல்லமே. உன் துன்பமெல்லாம் தீர்ந்து என் அருளால உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி தரப்போறேன். என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில இந்த குறுகிய கால வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றியுள்ளதாக அர்த்தமுள்ளதாக நான் ஆக்கி காட்டுவேன். உன்னை வேணாம்னு அவமானப்படுத்துற இடத்துல அனுசரிச்சு போய் நல்ல பேர் வாங்குறான்ற அவசியம் இல்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதிதான் முக்கியம்.